வெகு விரைவில் முதலமைச்சர் பதவியில கதிரையில இருக்க போற நடிகர் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஈழத்தமிழன் புலம்பெயர்ந்த ஈழத்தமிழனாக ஒரு கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கருத்தை வெளிவிட்டார் இந்த பிரச்சாரம் மூட்டம். அதாவது ஈழத்தமிழர்கள் எங்கென்ற சொந்தங்கள். எனக்கு அந்த ஈழத்தமிழர் என்ற வசனம் சொன்னது உண்மையை சொல்ல போனால் அதுக்கு விஜய்க்கு ஒரு சல்யூட், அதாவது முதலமைச்சருக்கு ஒரு சல்யூட். ஏனென்றால் அது அருமையான ஒரு விடயம். அதாவது ஈழத்தமிழர்கள் என்றால் எல்லாரும் இலங்கை தமிழர்னா சொல்லுவாங்க. சரி, அந்த ஈழத்தமிழர், அதாவது தலைவன் இல்லாமல் தவிக்கும் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அல்லவா என்ற ஒரு ஸ்டைலில் கதையை சொன்னது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பலர் அதை கேட்டிருப்பீர்கள். அதாவது நாங்கள் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் உங்களுக்கே தெரியும் பல ஆண்டு காலமாக நாங்கள் வாழ்கிறோம். 90ஆம் ஆண்டு நாங்கள் இங்கே புலம்பெயர்ந்து வந்து விட்டோம். 85 எங்கள்ட பெற்றோர் வந்துட்டேன். ஸோ அதாவது நடிகர் விஜய்க்கு சொல்ல தேவையில்லை, அவருடைய மனைவியும் ஒரு ஈழத்து மனைவி. ஸோ அப்போ அந்த மனைவிட்டே நான் பல விடயங்களை முந்தி கேட்டு அழிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படி கொஞ்ச நிலையில் நாங்கள் நாட்டை விட்டு வெளியில் வரைக்கல. அதே மாதிரி ஆக்கள் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் பேர் போனவை. அதாவது நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிற ஆக்கள் நல்ல நல்ல நாட்டுக்கு ஓடி வந்தோம். கொஞ்சம் அங்கே காசு இல்லாத ஆக்கள், பணங்கள் கொஞ்சம் இல்லாத ஆக்கள் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தோம். அதுக்காக நான் தமிழ்நாட்டை கூடான்னு சொல்லல, பக்கத்தில் உள்ள போட்டை கடந்து போகக்கூடிய இடம் அது. நாங்கள் கொஞ்சம் வேறு இடங்களில் போய் ஃப்ளைட்டில் போய் நின்று அப்படி இருந்து நாங்களும் கலவாத்தான் வந்து சேர்ந்துனாங்க. ஆனால் இப்படியான முறையில் வந்து சேர்ந்தோம். ஸோ அப்போ இது 2 பக்கம் ஒரு சம்பவம் நடக்குது. ஆனால் நாங்கள் இங்கே 90ஆம் ஆண்டு நான் எனக்கு 98 நான் என் நேஷனாலிட்டியை எடுத்துட்டேன். 8 வருஷத்தாலே இந்த நேஷனாலிட்டியை நான் எடுத்துட்டேன். ஸோ இங்கே எனக்கு சிட்டிசன் கிடைச்சிட்டுது. ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள எங்கண்ட சொந்தங்கள், உங்கள்ட தொப்புள் கொடிகள், அவர்களுக்கு இன்னும் ஒரு நேஷனாலிட்டியும் அங்கே இந்திய அரசு கொடுக்கவே இல்லை. அதாவது அவர்கள் இன்னும் கோரிக்கையை வச்சுக்கொண்டே இருக்கிறார்கள், பல விடயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் அந்த நேஷனாலிட்டி என்ற எதுவும் இல்லை. அவர்களுக்கு இன்னும் எங்களை மாதிரி வசதியான வாழ்க்கை அங்கே இல்லை. அவர் இன்னும் அங்கே கேம்ப் என்ற பேர்லாம் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் ஒரு அநாதைகள், இல்லாட்டி கேம்பில் உள்ளவர்கள் அப்படி ஒன்று பேர் இருக்குது அவர்களுக்கு. இது கேம்ப்காரர், இலங்கை கேம்பில் இருக்கிறவர்கள், இலங்கையர்கள் கேம்பில் இருக்கிறவர்கள் என்ற ஒரு பேரோடு அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு படிப்பை படிக்க முடியாது, பட்ட படிப்புக்கு படிக்கலாது, அப்படி பல விடயங்கள் அங்கே தடையாக இருக்குதுன்றதை நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி அந்த தமிழர்களை ஒன்றில் அவர்களுக்கு ஒரு நல்ல தீப்பளித்து பிடிச்சி அவர்களுக்கு ஒரு விசா கொடுத்து குறைஞ்சபட்சம் அவன் நாட்டுக்காவது, அதாவது இலங்கை புத்தகத்தை கொடுத்தாவது அவன் நாட்டுக்காவது அனுப்ப வேணும் இலங்கைக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனை கொடுத்து அங்கேயாவது விட வேணும். ஸோ அப்போ அவர்களை அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் தவிக்கும் ஒரு குடும்பமாக இப்போ பலர் அங்கே வாழ்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அந்த சிட்டிசன்ஷிப் எடுத்து கொடுக்குறது, அதாவது இந்தியன் சிட்டிசன்ஷிப் எடுத்து கொடுக்குறது, இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்குறது. ஸோ அவர்களை முதல்ல அந்த கேம்பில் உள்ள அகதிகள் என்று சொல்லாமல் அவர்களை எங்கேயும் போய் வாழலாம் என்ற ஒரு வசதியை செய்து கொடுக்குறது. அவர்களை அதாவது திறந்த வெளியில் எங்கேயும் வாழலாம், ஏன் அவர்கள் மட்டும் கேம்பில் வாழணும் என்றதை நீங்கள் வடிவாக உணரணும். அப்படியான விஷயங்களை நீங்கள் செய்தால்தான் நீங்கள் அந்த வேனுக்கு மேலே ஏறி இருந்து எங்களுக்கு சொன்ன வாக்கு நிஜமாகும் என்றதை நாங்கள் நம்புகிறோம். அதாவது தலைவன் இல்லாமல் தவிக்கும் ஈழத்தமிழர்களுக்கு நாங்கள்லாம் உதவி செய்யணும் என்ற மாதிரி சொன்ன வார்த்தை பிரயோஜனப்படும் என்று நான் நம்புகிறோம். ஏனென்றா நாங்கள் இங்கே பல 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 வருடங்களாக நேஷனாலிட்டி எடுத்து உலகமெல்லாம் சுற்றி பார்த்து உங்களுடைய திரைப்படம் எல்லாம் இங்கே ஐரோப்பாலாம் ஓட வச்சு உங்களை எல்லாம் வாழ வச்சு இப்போ நாங்கள் கொஞ்ச காலத்தால் இன்னும் எங்களுக்கு முதல் வந்தவர் ஒரு தலைமுறையெல்லாம் இறந்து கொண்டு வரார்கள். நாங்களும் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 20 வருடத்தில் நாங்களும் போய்விடுவோம். ஆனால் உங்கள் உள்ளவர்களும் இறக்க போகிறாங்க. ஆனால் உங்கள் உள்ள பிள்ளைகளுக்கு இன்னும் அங்கே நேஷனாலிட்டி கிடைக்கல. ஒரு மனவருத்தமான விடயம். இதை முதல்ல பூர்த்தி செய்வீங்களை நம்பிக்கொண்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் கொடுத்த வாக்கத்தான் நாங்கள் மீண்டும் கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.